கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படி உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். செட் அப்பார்ட் லைஃப், வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை, தேவனுக்கேற்ற வாழ்க்கை. எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்தவ ஜீவியம் என்பது இந்த உலகத்தின் பாவ வழிகளை விட்டு, இந்த உலகத்தின் அநியாயமான வழிகளை விட்டு, இந்த உலகத்தின் அக்கிரமத்தின் வழிகளை விட்டு, இந்த உலகத்தினுடைய தற்காலிகமான சுகபோகங்களை விட்டு தேவன் வைத்திருக்கிற நித்திய வாழ்விற்கான இந்த வழிகளை தேவனிடத்தில் கேட்டு அவரிடத்தில் பெற்றுக்கொள்வதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். வேதம் சொல்லியிருக்கிறது, கர்த்தராகிய நான் பரிசுத்தராயிருக்கிறபடினாலே. பரிசுத்தம் என்ற வார்த்தைக்கு உரிய ஒரே தெய்வம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஊழியம் செய்த நாட்களிலே என்னில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் சொல்லக்கூடும் என்று கேட்டார். பரிசுத்தம் இந்த உலகத்தில் நாம் பின்பற்றுவதற்கு ஒரு முன்மாதிரியை இயேசு நமக்கு வைத்து விட்டு சென்றிருக்கிறார். இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது, நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நம்முடைய லைஃப் ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் எங்கே இருக்கணும்னா வேதத்தின் அடிப்படையில் இருக்கணும். மனம் போன வாழ்க்கை, எனக்கு இப்படி தான், நான் அப்படி தான், என்னுடைய குணம் இப்படி தான், என்னுடைய அபிப்பிராயம் இப்படி தான், அப்படி இருக்கக்கூடாதுங்க. தேவன் எதை எதிர்பார்க்கிறாரோ, அவர் என் வாழ்க்கையில் வைத்துள்ள நித்திய திட்டம் எதுவோ அந்த நோக்கத்திற்காக நம்ம வாழ்க்கையை கொண்டு போவோம் என்றால், தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ, வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். வேதம் சொல்லி இருக்கிறது, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படி. ஆண்டவர் நம்ம மேல அவ்வளோ வைராக்கியம் வச்சிருக்கிறாருங்க. நம்ம இந்த உலகத்துக்கு விட்டு கொடுக்க அவருக்கு மனம் இல்லை. தேவன் முந்தி நம்மில் அன்பு கூர்ந்தார். தாயின் கருவில் உருவாகும் முன்னே உங்களை பெயர் சொல்லி அழைத்தவர். ஏதோ ஒரு தற்காலிகமான ஏதோ ஒரு விபத்தாக நாம் தேவனிடத்தில் வரலங்க. அவருடைய முன்குறிக்கப்பட்ட தீர்மானம் இருந்தபடினாலே தாயின் கருவிலே ஒருவேளை உங்க கூட 5 பேர் பிறந்திருக்கலாம், உங்க கூட 3 பேர் பிறந்திருக்கலாம். ஆனா அவங்களெல்லாம் விட்டுட்டு உங்களை கர்த்தர் தெரிந்திருக்கிறார்னா, தேவனுக்கு ஏற்ற ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில உங்களை தெரிந்தெடுத்து நீங்கள் அவருடைய சத்திய வெளிச்சத்தை உலகத்தை கொண்டு போகும்படி கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். வேதம் சொல்லியிருக்கிறது, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படி உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்தேன். அதாங்க கிறிஸ்தவங்கனாலே நம்ம வாழ்க்கையில பொய் சொல்ல மாட்டாங்க, திருட மாட்டாங்க, அநியாயம் செய்ய மாட்டாங்க. இதெல்லாம் உலகத்தா மனுஷங்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. தேவனுடைய பிள்ளைகிட்ட எதிர்பார்க்கப்படும் காரணம் தெரியுங்களா? இவர்கள் தேவனை உத்தமமாய், அவங்களுக்கே தெரியுது தேவனை பின்பற்ற ஜனங்க இப்படிதான் வாழ்வாங்கன்னு உலகமே காண்கிறது. மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்தார். ஏனென்றால் இந்த உலகத்துக்கு நாம் வெளிச்சமாகவும் பூமிக்கு உப்பாய் இருக்கும்படி கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இந்த கால நேரத்துல ஆண்டோட சமூகத்துல வேறு பிரிக்கப்பட்ட அனுபவத்தோடு நாம் உத்தமமாய் அவரை பின்படுத்த அவரிடத்தில் கிருபை கேட்போம். ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, இந்த புதிய நாளிலே அப்பா, உமக்கு ஏற்ற பரிசுத்தத்தோடு நீங்கள் பரிசுத்தரான தேவன் ஆண்டவரே, உம்முடைய வழிகளை உத்தமமாய் பின்பற்றி அப்பா, இந்த ஜனத்தை உலகத்தின் பாவ வழிகளிலிருந்து எங்களை வேறு பிரித்து உமக்கு ஏற்ற பரிசுத்த சிந்தையோடு பரிசுத்த வாழ்க்கையோடு வாழ நீர் எங்களுக்கு கிருபை தாங்க. உங்களுடைய இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உங்க கிருபையும் மகிமையும் சூழ்ந்து கொள்வதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.